உங்களுக்காகவே பூத்தி ஸ்வர்ண மஹாலின் ஸ்ரீனிவாச கல்யாண கலெக்ஷன்ஸ். பூத்தி ஸ்வர்ண மஹால், இது பரிபூரணத்தின் அடையாளம். It takes passion, vision and courage to build a legacy. Casa Grande, transforming lives. வரன் தேடுறது கடையில் போய் பொருள் வாங்குற மாதிரி கிடையாதுங்க. பொண்ணும் பையனோட எக்ஸ்பெக்டேஷனை புரிஞ்சிக்கவே முடியல. அதுக்காகத்தான் என் தலைமையில் இயங்குகிற எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனியில் பதிவு பண்ணுங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல வரன் கட்டாயமாக அமையும். ஆனந்த அனுபவம் அரோமானே. சென்னை பெர்ஃபெக்ட் மேட்ச் திருவிழாவில் நடுவர் திரு ராஜா தலைமையில் முகமூடி இன்றி வாழ்வது சாத்தியமா சிரமமா பட்டிமன்ற விவாதம் சென்ற வார தொடர்ச்சி. கல்யாணமாலை மோகன் அவர்களுக்கும் திருமதி மீரா நாகராஜன் அவர்களுக்கும் அவர்கள் நிறுவனத்தை சேர்ந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்க ரொம்ப அருமையாக பேசியிருக்கிறாங்க. நாங்கள்லாம் ஃபோட்டோஷாப்பாக, அவங்க போர்ட்ரைட்டா. உங்களுக்கு எங்களை பார்த்தா எப்படி தெரியுது? முகமூடி அப்படின்னா அவங்க என்னென்னமோ சொல்கிறாங்க. ஊருக்காக கடன் வாங்கி வீடு கட்டுறது, அப்புறம் சொந்தக்காரன் முன்னால் கெத்து காட்டுறது, முகமூடின்னு இதெல்லாம் நாங்கள் சொல்லவே இல்லைங்க சார். இன்னைக்கு காலையில் நீங்கள் செய்தித்தாளில் பார்த்துருக்கலாம், ஒருத்த 3 பொண்ணை கல்யாணம் பண்ணி ஏமாத்திருக்கிறான். சரி, காதல் மன்னன் கைது அப்படின்னு. இதை விட போன மாதம் நாகர்கோவிலில் மகாலட்சுமின்னு ஒரு பொண்ணு, அது இவனுக்கே டஃப் கொடுத்துருக்கு. அது 7 தொழிலதிபரை 2 வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றி மாற்றி கல்யாணம் பண்ணியிருக்குது. அந்த 7 பேரில் ஒருத்தனை கூட இது 7.5 தெரியல. ஒருத்தனை கல்யாணம் பண்ணால் அவன்கிட்ட இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு போகும். அப்புறம் இது மாதிரி வேற ஒரு ஊருக்கு போய் இப்படியே இந்தியா முழுக்க அது டூர் போயிருக்கு. ஒருவேளை இன்டர்வியூவில் வாட் இஸ் யுவர் ஹாபி அப்படின்னு கேட்டால் நியூ ஹாபி இஸ் மை ஹாபின்னு சொல்லும் போல இருக்கு. அப்புறம் இது எப்படி மாட்டிருக்குன்னா 8ஆவதா ஒருத்தனுக்கு பிட்டு போட்டிருக்கு. அவன் இதோட எடுத்துக்கிட்ட செல்ஃபியை ஃப்ரெண்டுக்கிட்ட காமிச்சிருக்கிறான். அவன் பார்த்து ஷாக் ஆகிட்டான். ஏன்னா அவன் இதுகிட்ட 2ஆவதா மாட்டினவன். நாங்கள் இதெல்லாம் சொல்லலைங்க. இப்படி இல்லைன்னா சிரமம்னு நாங்கள் சொல்லலை. இது அறமற்ற அணுகுமுறை. இந்த தலைப்பை பற்றி உண்மையிலே பேசுறதுக்கு எனக்கு ஒரு கூடுதல் பொருத்தம் உண்டு நடுவர் அவர்களே. எல்லா பொருத்தமும் இருக்குயா. எல்லா காரணம் அப்படின்னா, நான் தொலைக்காட்சியில் வரேன். நீங்கள் நம்ம நிகழ்ச்சி காலையில் 7 மணிக்கு வருதுங்க. இது ஒன்றும் விளம்பர இடைவேளையெல்லாம் ஒன்றும் கிடையாது, தகவலுக்காக சொல்கிறேன். இதில் நம்ம நிகழ்ச்சிக்கு பிறகு ராசி பலன்னு ஒரு நிகழ்ச்சி வரும். நிறைய பேர் காலை அவசரத்தில் சரியாக பார்க்காம அந்த ராசி பலன் சொல்கிற ஜோசியரே நான் தான் நினச்சிக்கிட்டு எங்கிட்ட வந்து, சார் சிம்ம ராசிக்கு எப்படி சார் இருக்கும்பா. சார் கோவையில் ஒரு கல்லூரி நிகழ்ச்சிங்க முடிச்சுட்டு அவசர அவசரமாக வரேன். 19க்கு ட்ரெயின். அப்போ தான் 10:45 நான் உள்ளே நுழையிறேன். பிளாட்ஃபார்முக்கு வந்துருச்சு கோவை எக்ஸ்பிரஸ். அவசர அவசரமாக புட்டி தூக்கிட்டு உள்ளே ஓடி வந்துட்டு இருக்கேன். அப்போ எழுத்தாப்பில் உட்காந்து, சார் நீங்களா, சனி பயிற்சி எனக்கு எப்படி சார் இருக்கு. நான் உடனே அவர்கிட்ட, சனி பயிற்சி உனக்கு எப்படி இருக்குன்னு தெரியலையா, எனக்கு எழுத்தாப்பிலே வந்து வழி மறிக்குது, நவுறு சொல்லவா முடியும்? முடியாது. பிரமாதமாக இருக்குங்க. மீதியை நாளைக்கு டிவியில் சொல்கிறேன் பார்த்துங்கன்னு என் கம்பார்ட்மெண்ட்டில் ஏறிட்டேன். இதைத்தான் நான் சொல்கிறேன். நல்ல வேளை உறங்கும் போது எழுப்பி கேட்காம இருந்தானே. நீங்கள் மனதுக்குள்
சொல்ல நினைப்பதை, மனதுக்குள் செய்ய நினைப்பதை அப்படியே எல்லோரிடத்திலும் எல்லா காலத்திலும் வெளிப்படுத்தி கொண்டிருந்தால் ஏதோ ஒரு வகையில் ஒன்று உங்களுக்கு சிரமம் அல்லது மற்றவர்களுக்கு சிரமம். எனவே சிலவற்றை குறைப்பதற்கும் சிலவற்றை மறைப்பதற்கும் பழகுங்கள், மகிழ்ச்சியாக வாழலாம். அவங்க ஐயா ரொம்ப அருமையாக பேசினாங்க. அவங்க பேச்சிலேருந்து எனக்கு ஒரு உண்மை புரியுது. என்ன, முகமூடி இல்லாமல் வாழ்வது சாத்தியம்னு பேசுறது கூட சிரமம்னு நான் நினைச்சேன். பேசுறது சாத்தியம்னு நிரூபிச்சிருக்கேன். அந்த அணியே அப்படித்தான். 8 வருஷத்துக்கு முன்னால் நடுவர் சொல்லியிருக்கிறாரு, வெள்ளந்தியா, அவர் மதுரை மனுஷன் வெள்ளந்தியா சொல்லிட்டார். இதெல்லாம் ஒரு பட்டிமன்ற பேச்சான். இது ஒரு தப்பாயா? கம்பன் எழுதுவானே, மருமத்தில் பாய்ந்த வேல்னு, அது மாதிரி 8 வருஷத்துக்கு முந்தி நடந்தது இன்னும் அன்னைக்கு பரவாயில்லமா சூப்பராக இருக்குமான்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா இது மாதிரிலாம் அவங்க சொல்லி காட்ட மாட்டாங்க. மேடையில் சொல்ற அளவுக்கு ஒரு சிரமத்தை கொடுத்துட்டாங்க. இதைத்தான் ஐயா நாங்கள் சொல்றோம், புரிஞ்சுங்க ஐயா. அவங்க சொன்னதை விட இது இன்னும் மோசம். இல்ல அவர் சொல்றாரு பாருங்க, இல்ல சிரமம்னா அப்புறம் இருக்குல்ல, காந்தியடிகளை பத்தி சொன்னாரு. காந்தியடிகள் முகமூடி போட்டது இல்லையா? அவர் இதுதான் இந்த சூழல் தான் என்று வருகிற பொழுது அதற்கு ஏற்றார் போல் தன்னை அவர் மாற்றிக்கொள்ளவில்லையா? சார், அவர் இந்தியாவுக்குள்ள வந்த பிறகு கூட அவர் அணிந்து கொள்ளுகிற ஆடை இருக்கிறதே, அது முழுக்க மூடித்தான் இருந்தது. மதுரைக்கு வந்த பிறகுதான் இந்த மக்கள் முன்னால் சுதந்திர உணர்வை தூண்ட வேண்டும் என்றால் இவர்களைப் போல நானும் அரை ஆடை அணிந்தால்தான் பொருத்தம். பிரிட்டனுக்கு போறார் சார், அங்க சர்ச்சில் முன்னால நிற்கிறாரு. கேட்குறாங்க பிறகு பத்திரிகையாளர்லாம், அரசர் முன்பு இது மாதிரி இடுப்புல ஒரே ஒரு ஆடையோட நிற்கிறீங்களேன்னு. அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? எனக்கும் சேர்த்துத்தான் உங்கள் பிரதமர் ஆடை அணிந்திருக்கிறாரே. மகாராஜா, உங்கள் மகாராஜா அடைந்திருக்க என்ன அர்த்தம்? இந்த இடத்திற்கு இதுதான் தான் சொல்ல நினைப்பதை செய்ய நினைப்பதை சரியாக கொண்டு சேர்க்கும் என்றால் அந்த இடத்திற்கு ஏற்றார் போல் பேசுங்கள், செயல்படுங்கள். சார், நம்ம எல்லாம் அலுவலகத்தில் இந்தியாவில் கோடிக்கணக்கான பேர் ஆஃபீஸுக்கு போய் வேலை செய்கிறோம் இல்லையா? நான் கேட்குறேன், ஆஃபீஸுக்கு போனால் நீங்கள் அங்கே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. எல்லாத்தையும் அப்படியே திறந்த முகத்தோட ஐ எம் ஏ நேச்சுரல் பர்சன்லாம் டைலாக் விட முடியாது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஒரு மாதிரி இருப்பார், ஐடி மேனேஜர் ஒரு மாதிரி இருப்பார், அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் ஒரு மாதிரி இருப்பார், பர்ச்சேஸ் மேனேஜர் ஒரு மாதிரி இருப்பார். இதை விட ஹெச்ஆர் அப்படின்னு கண்ணுக்கு தெரியாத கொம்பு முளைத்த ஒரு சிங்கம் ஒன்று உட்கார்ந்து கொண்டு இருக்கும். எதிரையே வச்சுக்கிட்டு திட்டுறீங்களா? இல்லை, நான் ஹெச்ஆர்னு பொதுவாக சொல்கிறேன், நீங்கள் யாரையும் தப்பாக நினைக்க வேண்டாம். நான் யாரையும் நினைக்கல. சில விதிவிலக்குகளும் உண்டு, அது இருக்கட்டும். அதுவும் சில ஆஃபீஸில் அந்த ஹெச்ஆராக ஒரு லேடி ஹெச்ஆர் இருக்கும். அதுக்கிட்ட நான் ரொம்ப வச்சுக்க மாட்டேன். ஏன் தெரியுங்களா? கம்பெனி எம்டியே அதுக்கிட்ட ரொம்ப வச்சுக்க மாட்டார். ஏன்னா அது ஹெச்ஆர்ங்கிறதுனால இல்லை, அது எம்டியோட பொண்ணு. அந்த எம்டிக்கு இந்த ஹெச்ஆரை பார்க்குறப்பெல்லாம் வீட்டில் அந்த அம்மா ஞாபகம் வந்துடுது. அவருக்கு வீட்டில் ஒரு ஹெச்ஆர், இங்கே ஒரு ஹெச்ஆர். நான் அதுக்கிட்ட, வாட் இஸ் தி சிவகுமார், திஸ் டைம் யுவர் பர்ஃபார்மன்ஸ் இஸ் நாட் அப் டு த மார்க்கும்பாங்க. வை இட் இஸ் ஸோ லோம்பாங்க. ஹலோ, இது இவ்வளோ லோ ஆனதே ஒன்னால தான் லோ சொல்லவா முடியும்? முடியாது. எஸ் மேடம், ஓகே மேடம், ஐ வில் இம்ப்ரூவ் மை செல்ஃப் மேடம், டெஃபினெட்லி மேடம், இப்படி தான் சொல்ல முடியுமே தவிர நீ இன்னும் ட்ரைனிங் எனக்கு கொடுத்த சில்லற பயிரெல்லாம் கொண்டாந்து ட்ரைனிங் அரேஞ்ச் பண்ணிட்டு போயிருக்கிறேன். நான் எப்படி என் ஜாப் என்ரிச்மெண்ட், நாலேஜ் என்ரிச்மெண்ட்லாம் எனக்கு எப்படி கிடைக்கும்? ட்ரைனிங் பற்றி நான் ஃபீட்பேக் கொடுத்துறேன், அது பேரில் நீ என்ன ஆக்ஷன் எடுத்த? நீ எல்லாம் ஒரு ஹெச்ஆரா? இப்படி கேட்க முடியுமா? கனவுல கேட்கலாம். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். சார், டாக்டர்ஸ் இங்க இவ்வளவு டாக்டர்ஸ் இருக்கிறாங்க சார். நான் சொல்றது பொய்ன்னு ஒரு டாக்டர் தயவு செஞ்சு கை தூக்கி சொல்லிடுங்க சார். இந்த மேடையை விட்டு நான் இறங்கிடுறேன் நடுவர் தீர்ப்புக்கு அப்புறம். இல்லைங்க, அது முடியட்டும் ஐயா, ரொம்ப உணர்ச்சி சார். ஒருவேளை பேஷண்ட் நிலைமை ரொம்ப மோசமா இருந்தாலும் எந்த டாக்டராவது அந்த பேஷண்ட் கிட்ட சொல்லுவாங்களா, ஐயோ நீ இவ்வளோ நேரம் இருந்ததே ஆச்சரியப்பா, உனக்கு பிபி பூச்ச, உனக்கு பல்ஸே டவுன் சொல்லாரா? பெட்டர், யூ ஃபீல் பெட்டர், கொஞ்சம் நான் கொடுத்த டேப்லெட்ஸை கொஞ்சம் கண்டினியூ பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, நேற்று விட இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அப்படி தான் சொல்லுவாங்க. சார், சில பேர் ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்க சொந்தக்காரனுக்கு நேராக போய் பார்த்துட்டு வரலாம், நல்லா இருக்கு பெட்டர்லாம் பேச மாட்டான். இங்கேயா சேர்ந்தா, இங்கே கிட்னி திருடுறாங்கன்னு கேள்விப்பட்டேன்ப்பா. அவனுக்கு அப்போவே அடி வயிறு வலிக்கும். நடுவரவர்களே, ஒரு ஹாஸ்பிட்டல் ஐசியூவில் தினம் காலையில் 10:05 ஒரு உசுறு போயிடுது. ஒரு பேஷண்ட் போயிட்டான். 2வது நாள் கரெக்டாக 10:05 அடுத்த பேஷண்ட் காலி. 3வது நாள் கரெக்டாக 10:05 அடுத்த பேஷண்ட் காலி.
அந்த சீஃப் டாக்டர் நொந்தே போயிட்டார். என்னடா நடக்குது? எவனாவது ஐசியூவில் முட்டை கிட்ட மந்திரிச்சு வச்சிருக்கிறானா? ஓ அதெல்லாம் நடக்குமா? சூனியம் வச்சிருக்கிறானா? என்ன நடக்குதுன்னு தெரியல. பதறி போய் அப்புறமா அந்த சிசிடிவிலாம் எடுத்து போட்டு என்னன்னு பார்த்தா கரெக்டாக 10 மணிக்கு அந்த ஐசியூவில் குப்பை கூட்டுற ஆயாமா தொடப்பத்தோடு உள்ளே வருது. அது அங்கேருந்து வந்து படுத்திருக்கிற பேஷண்ட்டுக்கு இந்த ஆக்சிஜன் போகிற சிலிண்டர் ப்ளக் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்துட்டு செல்ஃபோன் சார்ஜரை சொருகுது. 10 மணிக்கு செல்போன் சார்ஜ் போட்ட உடனே இவர் தொடர்பு எல்லைக்கு அப்பால 10:05 போயிடுறார். இது முகமூடி இல்ல மூடி. டாக்டர் பார்த்தாரு, நாளையில இந்த ஆயா அம்மா இங்க வரக்கூடாது, இன்னில இந்த விஷயம் வெளில போக கூடாது. ஏன் அப்புறம் அவரே ஐசியூல அட்மிட் ஆக வேண்டியதுதான், வேற வழி. நம் நடுவர்களே, மகாபாரத்தில் ஒரு அருமையான செய்தி, அதை சொல்லி நான் சொல்லுங்க. துரியோதனன் அரண்மனையில் நடந்து வந்துகிட்டே இருக்கிறான். ஒரு இடத்துல தண்ணியாக இருக்குது, தண்ணி மாதிரி இருக்குது. அவன் அந்த கீழ் ஆடை அது அப்படி தண்ணியில் நனைஞ்சிட போதே அப்படின்னு லேசாக தூக்கிக்கிறான். இதை பார்த்த உடனே மேலேந்து பாஞ்சாலி கேலியாக சிரிச்சிடுறான். அப்பனுக்கு தான் கண்ணு தெரியாதுன்னா பிள்ளைக்கும் கண்ணு தெரியாது போல இருக்கு, அப்படியே பேசிட்டான். இந்த ஒரு சொல் அப்படியே துரியோதனன் திரும்பி பார்த்தான். தனிமையில் என்னை பார்த்து நீ கேலியாக அவமானப்படுத்தினாய் அல்லவா? 100 பேர் முன்பாக உன்னை பல பேர் பார்த்து அவமானப்படுகிற வகையில் நான் செயல்படுகிறேன் பார் என்று செய்ததனுடைய விளைவுதான் சூதாட்டத்திற்கு அழைத்தது. பிறகு தோற்று போய் பாண்டவர்களை வனவாசம் செய்ய அனுப்பித்தது. பிறகு மகாபாரத யுத்தம் என்று ஆனது. இவ்வளவு சிக்கல்களும் எதனால் வந்தது? வந்த சிரிப்பையும் வந்த வார்த்தையையும் மறைக்க தெரியாமல், குறைக்க தெரியாமல். அந்த இடத்துல ஆக்சுவலா பாஞ்சாலி என்ன பண்ணியிருக்கணும்? சிரிப்பு, அந்த கிறுக்கு பைய பண்றதை பார்த்து சிரிப்பு வந்தா கூட அப்படின்னு வாயை மறைச்சிருக்கணும், வாயை மூடி இருக்கணும். இதைத்தாங்க நாங்க சொல்றோம். காலம் மாறலாம், ஆனா கல்யாணப்பட்டுனா அது போத்தி சாமுத்ரிகா பட்டு தான். போத்தீஸ் சாமுத்ரிகா பட்டு. அடுத்து சுஜித் அவர்கள் குறிப்புலாம் எடுத்துக்கிட்டு தயாராக இருக்கிறாரு. இது கடைசி நேரம். இப்போ கடைசி நேரத்தில் கூட எங்கள் கட்சிக்கு நீங்கள் வந்துடலாம், நேரம் நெருங்கிட்டு இருக்கு, இப்போ கூட்டணிலாம் சகஜம்தான், ஒன்றும் தப்பு இல்லை, நான் தீர்ப்புக்கான நேரம் நெருங்குதுன்னு சொல்கிறேன். இந்த உலகத்தில் அரக்கர்களை அழிப்பதற்கு இறைவன் அவதாரங்கள் எடுத்து வருகிறான். மீனாக வந்திருக்கிறான், ஆமையாக வந்திருக்கிறான், சிங்கமாக வந்திருக்கிறான், வாமனனாக வந்திருக்கிறான். எதை காட்டுகிறது? யாருக்கோ அல்லது மக்களுக்கோ சிரமம் சிக்கல் என்றால் நீங்கள் அதை மாற்றுவதற்கு கண்டிப்பாக முகமே இல்லாதவன் கூட மச்சமாகவும் ஆமையாகவும் நரசிங்கமாகவும் வந்திருக்கிறான் என்றால், முகம் இல்லாதவனே முகமூடியோடு வந்திருக்கிறான். முகம் இருக்கிற நாமெல்லாம் முகமூடியோடு இல்லை என்றால் வாழ்வது சிரமம். இதற்கு பிறகும் அவர்கள் மாறவில்லை என்றால் ரொம்ப சிரமம். நடுவர் தீர்ப்பில்தான் அவர்களை திருத்துவது சாத்தியம். நன்றி, வணக்கம். தேர்ந்த பேச்சாளர்கள் இந்த மாதிரி மேடைகளில் தங்களை மிகச் சிறப்பாக வெளிக்காட்டுவார்கள். சிவகுமார் ஒரு தேர்ந்த பேச்சாளர் என்பதற்கு இந்த உரை ஒரு பெரிய சான்று, பெரிய சான்று. அவர் தொடாத இடமே கிடையாது. ஐசியூவில் 10:05 பிளக்கை பிடுங்கிச்சு. அப்படியெல்லாம் இருக்கு போல, எனக்கு தெரியல. வித்தியாசமான கதைகள் சொல்லி மகாபாரதம் வரைக்கும் வந்து பாஞ்சாலி அப்படி சிரிச்சதை விட சொன்னது தப்பு. குருஷேத்திரம் வந்தது அதனால தானே. அப்படியே சென்டிமெண்ட்டாக பேசி மகாத்மா காந்தியிலிருந்து அவர் சொன்னது எல்லாமே நீங்கள் ரசிக்கும்படியும் உணரும்படியும் இருந்தது. ரொம்ப பெரிய ஒரு செய்தியை அப்படி போகிற போக்கில் அப்படி சொல்லிட்டு போயிட்டார். முகமே இல்லாத இறைவனே அவதாரங்களாக முகத்தோடு வருகிறான் என்றால் அவன் எத்தனை கூர்ம அவதாரம், மச்ச அவதாரம், ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம், எது இருக்கியா? அவனுக்கே இறங்கி வர தெரிகிறது என்றால் முகமுள்ள நீங்கள் முகமூடி போட்டால் என்ன தப்பு? ரொம்ப நல்லா பேசியிருக்கிறார். உண்மையிலேங்க இந்த தலைப்பில் இது இந்த திசையில் போகும்னு நாங்கள் நினைக்கல, உண்மையிலே நினைக்கல. 4 அறிஞர்கள் மிகச் சிறப்பாக இதை செய்திருக்கிறார்கள். 4 அறிஞர்களுக்கும் உங்கள் சார்பில் வாழ்த்துக்களும் பாராட்டு. ஆனால் இப்போ ஒரு ஹெச்ஆர் வர்றார், வாங்க சுஜித் குமார். சென்னை பர்ஃபெக்ட் மேட்ச் திருவிழாவில் திரு ராஜா தலைமையில் சிறப்பு பட்டிமன்றம் முகமூடியின்றி வாழ்வது சாத்தியமே. பேச வருகிறார் திரு சுஜித் குமார். அடுத்த வாரம்
லீவ் அப்ளிகேஷன் கொடுக்கறதுனா தாத்தா செத்துட்டாராம். எந்த உலகத்திலுமா இருக்கிறீங்க? எங்கள் ஆஃபீஸ்லலாம் இல்லை, பல ஆஃபீஸில் தாத்தாவை ஒரு 17 முறை கொண்டிருக்கானுங்க, பாட்டியை ஒரு 17 முறை கொண்டிருக்கானுங்க. ட்ரெயின் பஞ்சர் ஆகிருக்கலாம், எங்ககிட்ட லீவ் அப்ளிகேஷன் கொடுக்குறானுங்க. ட்ரெயின் எப்படியா பஞ்சர் ஆகும்? அதுதான் சார் நாங்களும் கேட்குறோம். கல்யாண மாலை ஏற்பாட்டில் நம்ம ஊர்ல கல்யாண மாலை நிகழ்ச்சி ஏப்ரல் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகில் மெக்டொனால்ட்ஸ் ரோட் நியூ கலையரங்கத்தில் காலை முதல் மாலை வரை அந்தந்த சமூகத்தினருக்கான தனிப்பட்ட சந்திப்பு. மாலை 5 மணிக்கு கலகலப்பான பட்டிமன்றம். விவரங்கள் வரும் வாரங்களில். உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள். kalyanamaalai.com. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி. எங்க சூப்பர் ஸ்டாரோட ஸ்டார் பச்சையப்பா பிரைஸ். எங்க வீட்டு 5 ஸ்டார்ஸோட 5 ஸ்டார்ஸ் பச்சையப்பா சில்க்ஸ். எப்படி சூப்பர்னா?